வணக்கம். தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். இன்று மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது பிரித்தானிய அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை யுக்ரேனிய மண்ணுக்கு நேரடியாக அனுப்ப உள்ளது. இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தி உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானிய அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை யுக்ரேனிய மண்ணுக்கு நேரடியாக அனுப்ப இருக்கின்றது. இன்று பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யுக்ரேனிய நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய ஏனைய நட்பு நாடுகளினுடைய ஒரு உச்சி மாநாடு. இந்த உச்சி மாநாட்டில் பிரித்தானியா சார்பில் கலந்து கொண்டவர் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள். இதில் ஒரு முக்கியமான முடிவொன்று எடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், பிரித்தானிய படைகளும் பிரெஞ்சு படைகளும் முதல் கட்டமாக யுக்ரேனிய மண்ணுக்கு நேரடியாக அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படைகள் என்ன நோக்கத்துக்காக எந்த அளவில் அனுப்பப்படுவார்கள் என்று சொன்னால், அடுத்து வரும் சில நாட்களில் அனுப்பப்படுவார்கள் என சொல்லப்படுகின்றது. என்ன நோக்கத்துக்காக என்று சொன்னால், ரீஅசூரன்ஸ் ஃபோர்ஸஸ் என்று சொல்லி அந்த ஒரு பெயரில் தான் அனுப்பப்படுகின்றார்கள். அதாவது நேரடியாக சண்டை களத்துக்கு சென்று சண்டை போட மாட்டார்கள். ஆனால் ரீஅசூரன்ஸ் ஃபோர்ஸஸ் என்ற பெயரில் முதல் கட்டமாக பிரித்தானிய படைகளும் பிரெஞ்சு படைகளும் இணைந்து யுக்ரேனிய மண்ணில் கால் பதிக்க இருக்கின்றார்கள். இது கட்டமாக நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. முதல் கட்டமாக பிரித்தானிய இராணுவ தளபதிகளும் பிரெஞ்சு இராணுவ தளபதிகளும் யுக்ரேனிய மண்ணில் சந்திப்பார்கள். அவர்கள் சந்தித்து தங்களுடைய நாட்டு படைகளை எந்தெந்த இடங்களில் நிப்பாட்ட வேண்டும், எந்த அளவில் நாட்டுக்குள் படைகளை இறக்க வேண்டும், இது போன்ற விவரங்களை தீர்மானித்து அந்தந்த இடங்களை தெரிவு செய்து பின்னர் தங்களுடைய படைகளை யுக்ரைனுக்கு அனுப்புவார்கள் என சொல்லப்படுகின்றது. எனவே இதுவரை காலமும் மறைமுகமாக இருந்து நிறைய ஆதரவுகளை கொடுத்து கொண்டு வந்த இந்த நாடுகள், குறிப்பாக பிரித்தானிய அரசாங்கம் இப்பொழுது தன்னுடைய இராணுவத்தை முதல் முறையாக யுக்ரேனிய மண்ணில் இறக்குவது ஒரு வகையான அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இந்த பிரித்தானிய படைகளும் பிரெஞ்சு படைகளும் நேரடியாக முன்னணி அரங்குக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என சொல்லப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரம்தான் அவர்கள் தரித்து நிற்பார்கள் என சொல்லப்படுகிறது. பிரித்தானிய கார் உற்பத்தியாளர்கள் பிரித்தானிய அரசாங்கத்திடமும் அமெரிக்க அரசாங்கத்திடமும் மிக முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கெஞ்சி கேட்கும் அளவுக்கு இந்த வேண்டுகோள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு அமெரிக்க அரசாங்கம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். அதாவது வெளிநாடுகளில் இருந்து அனைத்து நாடுகளிலும் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற கார்களுக்கு 25% டரிஃப் விதிக்கப்படும் என நேற்று அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த நடைமுறை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருவதாக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது லிபரேஷன் டே என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தவர், விடுதலை நாள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தவர். அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது விடுதலை நாளாக இருந்தாலுமே கூட ஏனைய நாடுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது அமெரிக்காவுக்கு கார்களை ஏற்றுமதி செய்கின்ற ஏனைய நாடுகளுக்கு அது நிச்சயமாக விடுதலை நாளாக இருக்காது. எனவே பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுற ஏராளமான கார்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். எனவே இந்த 25% டரிஃப் நிச்சயமாக இவர்களுடைய இந்த ஏற்றுமதி வியாபாரத்தை பாதிக்கும். எனவே பிரித்தானியாவில் இருக்கின்ற ஏராளமான கார் உற்பத்தி நிறுவனங்கள் இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கத்தையும் அமெரிக்க அரசாங்கத்தையும் கேட்டிருக்கின்றன உடனடியாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும்படி. அப்படி செய்யாவிட்டால் இங்கிருக்கின்ற கார் உற்பத்திகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். யூகேல ஒரு சமூக செயல்பாட்டு அமைப்பு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் ஸ்டாப் ஆயில் என்று சொல்லி. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் அவர்கள் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தவர்கள். அவர்களுடைய போராட்டங்கள் எப்போவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி என்று சொன்னால், இந்த 200-300 வருடங்கள் பழமையான ஓவியங்கள் இருக்குது தானே, அதுக்கு பெயிண்டை ஊற்றுறது, சூப் எடுத்து ஊற்றுறது, மற்றது முக்கியமான நினைவு சின்னங்களுக்கு போய் புகை அடிக்கிறது, அதுக்கு மேலே கொண்ட பெயிண்டை ஊற்றுறது. மிக முக்கியமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய
வரலாற்றுக்கு முந்திய காலத்திலிருந்தே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஹெஞ்ச் அந்த கற்கள் மீது, அந்த அபூர்வமான கற்கள் மீது பெயிண்டால கொண்டு போய் ஊத்தினவர்கள் அண்மையில். இதுபோல பல வினோதமான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வந்தார்கள். ஜஸ்ட் ஸ்டாப் ஆயில் என்று சொல்லப்படுற இந்த அமைப்பு அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இனிமேல் தாங்கள் எந்த விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்கப் போவதில்லை என்று சொல்லி, இது பிரித்தானிய மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் இவர்கள் சொல்லப்போனால் நாசமாக்கி கொண்டு வந்தார்கள் என்றே சொல்லலாம். இது சம்பந்தமாக இந்த அமைப்பு மீது ஏராளமான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அவை இப்பொழுது நீதிமன்றங்களிலே இருக்கின்றன. இந்த நிலைமையில் எதற்காக இப்படி ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்கிறார்கள், எதற்காக தங்களுடைய போராட்டங்களை கைவிடுகிறார்கள் என்று சொன்னால் சொல்லியிருக்கணும். தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய அரசாங்கம் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்குது. பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய கொள்கைக்குள்ள தங்களுடைய கோரிக்கைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய பிரதானமான நோக்கம் இந்த டீசல், பெட்ரோல், அதாவது ஆயில் இனிமேலும் உற்பத்தி செய்யக்கூடாது, புதுசாக ஆயில் கிணறுகளை தோண்டக்கூடாது, இந்த மாதிரி தான் அவர்களுடைய கோரிக்கை. எனவே பிரித்தானிய அரசாங்கமும் இப்போ புதிய ஆயில் கிணறுகளை தோன்றதுக்கான அனுமதியை மறுத்திருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இலத்திரனியல் வாகனங்களை ப்ரமோட் பண்ணுறதிலேயே பிரித்தானிய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. எனவே தங்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்ட அவர்கள் இனிமேல் இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை என இன்று அறிவித்துள்ளார்கள். பிரித்தானியாவில் 233 வருடங்களாக இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம் WH ஸ்மித். இந்த நிறுவனம் தனக்கு சொந்தமான 500க்கும் மேற்பட்ட கடைகளை, அதாவது ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட கடைகளை விற்கப் போவதாக அண்மையில் செய்திகள் வெளியாகி இருந்தன. அது சம்பந்தமான செய்திகளை நாங்களும் எங்களுடைய வீடியோக்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த விற்பனை சம்பந்தமாக ஒரு புதிய அப்டேட் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ இந்த கடைகளை வாங்குறதுக்கு 500க்கும் மேற்பட்ட கடைகளை வாங்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் போட்டி போடுவிலும் தானே. அந்த நிறைய நிறுவனங்களில் சோட் பண்ணப்பட்டு 2 நிறுவனங்கள் இறுதி சுற்றுக்கு வந்திருக்குது. இந்த 2 நிறுவனங்களில் எந்த நிறுவனம் இந்த 500க்கும் மேற்பட்ட கடைகளை வாங்க போகுது என்ற அறிவித்தல் வாரக்கிழமை வெளியாகும் என WH ஸ்மித் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இவ்வாறு போட்டியில் குதித்துள்ள அந்த 2 நிறுவனங்களும் எதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தினுடைய பேர் ஆல்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லி, மற்ற நிறுவனத்தினுடைய பேர் மொடெல்லா கேபிட்டல் என்று சொல்லி, மொடெல்லா கேபிட்டல். இந்த 2 நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த நஷ்டத்தில் இயங்குகிற கம்பெனிகள், கடைகள் இதுகளை வாங்குறதுல ஸ்பெஷலான ஆக்கலாம் இந்த 2 கம்பெனிகளும் எனவே இந்த 2 கம்பெனிகளில் எந்த கம்பெனி WH ஸ்மித்தினுடைய 500க்கும் மேற்பட்ட ஹை ஸ்ட்ரீட் கடைகளை வாங்க போகிறது என்பதை நாங்கள் வாரக்கிழமை தெரிந்து கொள்ள முடியும். எனவே இது சம்பந்தமான அறிவிப்பு வரும் வாரம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில கால்வாயை கடந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் சேர்ந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ஒரு வாரத்துக்கான தரவுகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நேற்று 26ஆம் தேதி வரையான 7 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 1722 பேர் வந்திருக்கிறார்கள். 1722 பேர். அதோட 20ஆம் தேதியிலிருந்து நேற்று 26ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளுமே குறைந்தது 2 படகு 3 படகு என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே படகுகளில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் 1722 பேர் வந்திருப்பதாக இந்த ஒரு வாரத்தில் ஹோம் ஆஃபீஸ் அறிவித்துள்ளது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இன்றைய வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் மற்றும் தகவல்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். பிரித்தானிய அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை யுக்ரேனிய மண்ணுக்கு அனுப்புவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.